Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 5 continuity and differentiabilityல first exerciseல question number 6 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் அதோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find all the points of discontinuity of the function f where f is defined by f of x square function கொடுத்திருக்காங்க. இதுல x less than or equal to 2 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனையும் x greater than 2 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. Check points of discontinuity கேட்டிருக்காங்கல்ல, all the points of discontinuity ஒரு நம்பர் லைன்ல இப்போ உங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் படிங்க பாருங்களேன். எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் இப்போ 2 நீங்க ஒரு பாயிண்ட், ஏன்னா 2 வச்சு தான் இங்கே பிரேக்கப் எழுதியிருக்காங்க. 2ன்ற பாயிண்ட்ல இருந்து 2க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்கும் அவங்க எடுக்க போற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 அப்படின்ற ஃபங்க்ஷன். எப்பெல்லாம் எக்ஸை விட கிரேட்டர் நம்பர் வருதோ 3, 4, 5 அந்த மாதிரி பெரிய நம்பர் வருதோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக அவங்க எடுக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து 2x - 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் முதல்ல கிவன் கொஸ்டின். ஸோ 2ன்ற பாயிண்ட்ல இருந்து இங்கே பின்னாடி போச்சுன்னா 2x + 3 எடுக்கணும். 2 விட பெரிய நம்பர் ரைட் சைடில் போச்சுன்னா 2x - 3 எடுத்துக்கணும். இப்போ எல்லா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டியும் செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த எக்ஸ் வேல்யூ வந்து 2 இருக்கலாம், இல்லை 2 விட சின்ன நம்பராக இருக்கலாம், இல்லை 2 விட பெரிய நம்பராக இருக்கலாம். இந்த 3 கேஸுமே நம்ம செக் பண்ணணும். முதல்ல x is equal to 2ல நம்ம செக் பண்ண போறோம். ஸோ when x is equal to 2 இருக்கும்போது இது கண்டினியூவா டிஸ்கண்டினியூவான்னு பார்த்துடலாம். ஏன்னா 2க்கு முன்னாடியும் பின்னாடி வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் தான் டிஸ்கண்டினியூ பாயிண்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா மற்றபடி ஃபுல்லா இது கண்டினியூ தான் ஆகும். அதனால முதல்ல x is equal to 2ல செக் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ முன்னாடியும் பின்னாடி வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ஆன் த பாயிண்ட் வேல்யூ மூணுமே சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ முதல்ல ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்க்கு நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனா இந்த 2க்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்னு எடுத்துப்பாங்க. இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக 2வை விட ஏதோ ஒரு சின்ன நம்பர் கம்மி. அப்போ 2 - h அப்படின்னு யோசிக்கணும். 2க்கு லெஃப்ட் சைடில் என்னன்னா இங்கே 1க்கு போயிடக்கூடாது, 2 - h தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் எழுதும் போது 2 - இங்கே f of x அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். எழுதிட்டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 - f of xக்கு பதிலாக நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷன் இந்த 2x + 3 தான். ஏன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இந்த சைட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த 2 - ஆக்சுவலாக -2ன்னு அர்த்தம் கிடையாது. 2 விட ஏதோ ஒரு நம்பர் கம்மியான்னு சொன்னாலே அது வந்து ஆக்சுவலாக 2 - h. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்னா 2 - hன்னு அப்ளை பண்ணணும். இதில் ஹெச்சோட வேல்யூ எப்படி இருக்குன்னா இட்ஸ் நியரஸ்ட் டு 0. 2க்கு ரொம்ப கிட்ட இருக்க ஒரு நம்பர் தானே, அப்போ இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2 - hஐயும் இந்த லிமிட்டை வந்து h tending to 0ன்னு போட்டுடணும். இப்போ லிமிட் 2 டைம்ஸ் x + 3ன்னு இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 2 - h எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற +3 2x + 3ல இந்த எக்ஸை தூக்கிட்டு இந்த 2 - h போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல எக்ஸே இல்லைல்ல, அப்போ இங்கே h tending toன்னு எழுதக்கூடாது. இங்கே h இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே h tending to தான் நீங்கள் போடணும். எப்போவுமே h tending to 0 தான். இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் h tending to 0, 2 உள்ள போச்சுன்னா 2 2s are 4 -4h + 3 அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்ம. இதில் இந்த 4ம் இந்த 3யும் ஆட் ஆகிடும் 7. இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 7 - 4 × 0ன்னு வருது. அப்போ ஆன்சர் என்ன, 7 தான். ஸோ LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டை செக் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் எழுதும்போது லிமிட் x tending to 2 +ன்னு இப்படி போட்டுட்டு இங்கே f of x எழுதணும். அதாவது 2க்கு ரைட் சைடில் இருக்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்க போகிறோம்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டை வந்து 2 + h அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே லிமிட் x tending to 2 +ஆ இருக்கும்போது f of x என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வோட ரைட் சைடில் இருக்க எல்லாருக்கும் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 2x - 3ன்னு கொடுத்துருக்காங்களே. அதனால f of xக்கு பதிலாக முதல்ல 2x - 3ன்னு போட்டுருங்க. அப்புறம் இந்த xக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது 2 + h. அப்போ லிமிட் 2 டைம்ஸ் இங்கே வந்து 2 + hன்னு போட்டுட்டு இங்கே வந்து நம்ம கிட்ட -3 இருக்கு. இங்கே h இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுல, அப்போ இங்கே கண்டிப்பாக h tending to 0ன்னு போட்டுருணும். இங்கேயும் 2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் h tending to 0, 2 2s are 4 + 4h - 3ன்னு வந்துடும். 4ம் 3யை மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குது. இங்கே 4 × hக்கு பதிலாக இந்த 0 சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்போ 1 + 4 × 0, 0 × anything 0 தான். அப்போ ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ லெஃப்ட் சைடோட ஆன்சர் 7ம் ரைட் சைடோட ஆன்சர் 1ன்னு கிடைச்சிருக்கிறதுனால LHL is not equal to RHL அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஆன் த பாயிண்ட் நம்ம செக்கே பண்ண தேவையில்லை. இவங்க 2 பேரும் நாட் ஈக்குவல்னாலே இது என்னதான், டிஸ்கண்டினியூஸ் தான்.
ஸோ இப்படி எழுதிருங்க f of x not continuous at x is equal to கண்டுபிடிச்சாச்சு. இப்போ at the point 2ல செக் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இது வந்து all the point of discontinuous நம்ம எடுக்கிற பாயிண்ட் கண்டிப்பா 2ஆ இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 விட கம்மியாவோ இல்லை 2 விட அதிகமாவோ இருக்கலாம். அது எழுதுறது ரொம்ப ஈஸி. இப்போ 2 விட கம்மியா இங்க ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 இல்லை 0 ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 1க்கு முன்னாடி பின்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாத்துலயும் ஒரே ஃபங்க்ஷன் தான் வரும். இந்த 2x + 3 தான் வரும். அது ஒரு பாலினாமியல். அதே மாதிரி 2 விட இங்க ஒரு பெரிய நம்பர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 2க்கு முன்னாடியும் பின்னாடி இந்த ஒரே ஃபங்க்ஷன் தான் வரும். வேற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்தால் தானே டிஃப்ரெண்ட் வேல்யூ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரே ஃபங்க்ஷன் வரதுனால கண்டிஷன்ஸ் எடுத்து இப்படி நீங்க எழுதிக்கலாம். ஸோ செகண்ட்ல வென் நம்மளோட எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், 2க்கு கம்மியா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட f of x என்னன்னு வரும், 2x + 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். சின்ஸ் இட் இஸ் பாலினாமியல், இது ஒரு பாலினாமியலா இருக்கிறதுனால இது டெஃபினட்டா என்னதான், இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி when x வந்து கிரேட்டர் தென் 2ஆ இருக்கும்போது 2 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா f of xக்கு நமக்கு வரப்போற ஃபங்க்ஷன் வந்து 2x - 3. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்னன்னு எழுதிடலாம், சின்ஸ் இட் இஸ் பாலினாமியல் எழுதிடலாம். இல்லை இதையே வந்து லிமிட்டுக்கும் ஆன் த பாயிண்ட்டுக்கும் செக் பண்ணி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதினாலும் கரெக்ட் தான். இல்லை பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம கிட்ட ரூல் இருக்கிறதுனால இது ஒரு பாலினாமியலா இருக்கு, ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இட் இஸ் கண்டினியூஸ்னு வந்துச்சு. அப்போ 2ன்ற பாயிண்ட்டை தவிர அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த நம்பர் வந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் என்னதான் ஆகும், கண்டினியூஸ் தான் ஆகும். ஸோ f is continuous at all the real number except 2 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.